ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்சாக் ஸ்டிச் தான் சில்க் த்ரெட்டில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு சிக்சாக் ஸ்டிச்சு ரொம்ப ஆர்வமாக தான் சில்க் த்ரெட்டை ட்ரை பண்ணேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நான் ட்ரை பண்ணும்போதே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நீங்களும் பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குமே கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் ஆகாமல் இருக்கும். எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் ஸ்டிச்சு வருது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் இப்படி தான் கற்றுக்கிட்டீங்களான்றதெல்லாம் கேட்க முடியாதுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலிங்காக இருந்துச்சா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டிச் வந்துச்சுன்னு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கூட கேட்க முடியாது. ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு நல்லாவே வரல அப்படின்னாலுமே அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போகக்கூடாதுன்றதுக்காக நல்லா வந்துச்சு அப்படின்னு பொய் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையாகவே ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது இந்த வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள் எந்த மாதிரி வருது அப்படின்ட்டு. போட்டிருக்க டிசைனில் நான் நீடியில் ஹூக் பண்ணிவிட்டு லாக் பண்ணி நான் அந்த மாற்றி த்ரெட்டை வந்துட்டு எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் என்னமோ ஆர்வமாக நல்லா தான் போட்டேன். அதுலேயே அந்த குட்டி செயின் ஸ்டிச் எனக்கு சுத்தமாகவே வரலை. பாருங்கள், நூல் நல்லா பிரியுது. அப்படி இருந்தும் விடாமல் நான் என்ன பண்ணுறேன், அதை ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, எப்படி ஒன்று இன்றைக்கி சிக்சாக் ஸ்டிச் ஒரு ஸ்டிச்சாவது நம்ம போட்டிருக்க லைன் வரைஞ்சிருக்க லைன்லையாவது நம்ம போட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு உண்மையாகவே ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. இது என்னோடய ஆப்போசிட் டைரெக்ஷனு. என்னையை பார்த்து போடும்போது நான் கரெக்டாக தான் போட்டேன். பட் ஆப்போசிட்டில் வரும்போது எனக்கு வரவே இல்லை. நூல் தெரிஞ்சிச்சு. இன்னொன்று, நான் கீழே நூலை சரி த்ரெட்லேயும் சரி சில்க் த்ரெட்லேயும் சரி ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடுது, நூல் வந்துட்டு ஒரு மாதிரி திரிய ஆரம்பிச்சிருது. பட்டு சில்க் த்ரெட் வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே டைட்டாக இழுத்துட்டோம். இந்த இந்த சிக்சாக் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைட்டாக கீழே இழுத்துட்டோம்னா என்ன ஆகிடுது, நூல் சுத்தமாக பிரிஞ்சிருது, இது கட் ஆகிக்குதா. இதில் வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இழுத்தா தான் அந்த ஷேஃபே வருது. நூலை எந்த பக்கம் சுற்றணும்னு தெரில, எந்த பக்கம் எடுக்கிறோன்னு தெரில. பட் செயின் ஸ்டிச்சும் டபுள் செயின் ஸ்டிச்சும் இந்தான்ட்டு போட்டுட்டோம். பட் சிக்சாக் ஸ்டிச் வரும்போது ரொம்பவே நான் சொதப்ப ஆரம்பிக்கிறேன். அவ்வளோதான், மாட்டிக்கிச்சு, எடுத்துட்டேன். என்ன ஆகுது, அகெயின் ட்ரை பண்ணுறேன். என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். உண்மையாகவே நான் ட்ரஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் சிக்சாக் ஸ்டிச் ட்ரை பண்ணும்போது வரவே இல்லை. எப்படி சொல்கிறது, சுத்தமாகவே எனக்கு ரொம்பவே எரிச்சல் தான் ஆச்சு, இரிட்டேட் ஆச்சு. ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி தோணுச்சு. என்னையை பார்த்து நான் போடும்போது ஈஸியாக போட்டுட்டேன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் போடும்போது எனக்கு சுத்தமாகவே வரல. ஓரளவுக்கு வந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமே எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு. இரிட்டேட் ஆகவுமே சரி, எந்த ஒரு விஷயமும் டென்ஷனில் பண்ணும்போது அந்த விஷயம் நம்மளால் கற்றுக்க முடியாது. அதுதான் என்னோடய கான்ஃபிடென்ட். நான் ஒரு 2 டைம் ட்ரை பண்ணுறோம், வரல அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயாக விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதை கற்றுக்கணும். அதே டென்ஷனில் உட்காந்து நம்ம போட்டே ஆகணும் அப்படின்னு போட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஸ்டிச் வராது, உருப்படியாக வராது. நம்ம போட்டதுலேயுமே ஒரு மனத்தெளிவு கிடைக்காது. அதனால எனக்கு வரல அப்படின்னதுமே நான் அதுக்கப்புறம் அந்த அந்த ப்ராக்டிஸை விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நார்மலாக தான் போச்சு. அதுக்கப்புறம் சிக்சாக் ஸ்டிச்சை பற்றி எனக்கு பற்றியே நான் யோசிக்கல. நாளைக்கு தான் ட்ரை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அகெயின் ட்ரை பண்ணுறேன், நான் போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் டே எப்படி ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு. இந்த டே எனக்கு இதை ட்ரை பண்ணும்போதே ரொம்ப நூல் த்ரெட்டு கட்டாச்சு. இன்னொன்று எனக்கு சுற்றுறதும் வரல, சிக்கவும் இல்லை. த்ரெட்டில் நல்லா அந்த நீடில் சிக்கவும் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைலாம் அதிகமாக இருந்துச்சு. ரொம்பவே ப்ரெஷர் ஆனேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இதை கிளியராக போடுறதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் அடுத்த வீடியோ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுறது எப்படி இருக்குன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் டே வந்துட்டு சிக்சாக் ஸ்டிச் போட்டப்போ நான் என் டேரெக்ஷனில் கரெக்டாக போட்டு பழகிட்டேன். பட் ஆப்போசிட் டேரெக்ஷனில் எனக்கு வரலை. இதுதான் இந்த இதில் இன்ஃபர்மேஷன். சில்க் த்ரெட் எனக்கு ரொம்பவே பிரிஞ்சிச்சு, இரிட்டேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் தொட்டு கூட பார்க்கல நீடில். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம டென்ஷன் ஆனதுக்கப்புறம் போட்டோம்னா வச்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயமும் நம்மளால் கற்றுக்க முடியாது. அதனால் நான் விட்டுட்டேன். நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் அப்போதைக்கு கற்றுக்காதீங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆகுதுன்னா விட்டுருங்க. ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த விஷயத்தை கற்றுக்குங்க. அப்போ தான் நம்மளால் கற்றுக்க முடியும். பாருங்கள் எனக்கு எப்படிலாம் வருதுன்ட்டு.
இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்துச்சு, உங்களுக்கும் இருக்கும். கண்டிப்பாக பிகினராக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். நான் இதை எப்படி கிளியர் பண்ணணும், எப்படி நம்ம கற்றுக்கலாம், எந்த மாதிரி பொறுமையாக கற்றுக்கணும், நான் எந்த மாதிரி கற்றுக்கிட்டே எனக்கு தெளிவாக வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என் வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டிப்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க, என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.